எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர்ச்சி குக் தமிழ். நம்ம இன்னைக்கு இட்லி சாம்பார் ரொம்ப சுவையா ஹோட்டல் சாம்பாரே தோத்து போற டேஸ்ட்ல ரொம்ப சுலபமா வீட்லயே எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது இட்லி தோசை கூடவும் நல்லா இருக்கும், அதே சமயத்துல சாதத்து கூடவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு ஒரு குக்கர்ல 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் அளவு இருக்கும். இத 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் பல்லாரிய பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளிய இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டிஃபன் சாம்பார் அப்படிங்கறதுனால புளி சேர்க்க மாட்டோம், அதனால தக்காளி கொஞ்சம் அதிகமா சேர்க்கணும். அடுத்து நம்ம கிட்ட என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதோட ஒரு கத்திரிக்காவையும் சேர்த்திருக்கேன். இதோடயே 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இதோடயே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல ஒரு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பருப்பு பொங்கி வராம இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அடுத்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்ல ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பிரஷர் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. குக்கர் மூடிய ஓபன் பண்ணிடலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க பருப்பு எந்த அளவுக்கு குழைவா வெந்திருக்குன்னு. இப்போ இத ஸ்டவ்வுக்கு மாத்திக்கோங்க. குழம்பு ரொம்ப கட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து குழம்புல உப்பு செக் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இதோடயே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடியை நீங்க டைரக்டா சேர்க்கும் போது இந்த மாதிரி கட்டி கட்டியா வரும், அதனால கரண்டிய வச்சு நல்லா கலந்து விடுங்க. நீங்க சாம்பார் பொடிய 1/2 டம்ளர் தண்ணியில கூட கலந்து சேர்த்துக்கலாம். அடுத்து இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம சேர்த்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிருக்கு. மறுபடியும் உப்பு செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதோட 2 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதோட 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா வெந்தயம், கொஞ்சம் குறைவாவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா சேர்த்தா கசப்பு வந்துடும். இதோடயே 1/2 டீஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம், இதோடயே 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு வந்ததும் இதோட ஒரு 4 வத்தல், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை சாம்பார் கூட சேர்த்துருங்க. நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை தூவி கிண்டி இறக்குனீங்கன்னா அருமையான இட்லி சாம்பார் ரெடி. சொன்னா நம்ப மாட்டீங்க, இட்லி கூட வச்சு சாப்பிடும் போது அட்டகாசமா இருக்கும். கையேந்தி பவன் ஹோட்டல்ல கொடுக்கிற அந்த டிஃபன் சாம்பார் கூட தோத்து போயிடும், அப்படி ஒரு டேஸ்ட். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஆர்டி குக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியில பார்க்கலாம். அது வரைக்கும் பை.